வணக்கம். என் பேர் மோகனகிருஷ்ணன். நான் ஸ்ரீதமிழ் உடைய நிருபராக இருக்கேன். ஸ்ரீதமிழ் நிருபரா திருவள்ளூர் மாவட்டம் 2026 சட்டமன்ற தேர்தல் களப்பணிக்காக களப்பணியாளராக பணியாற்றி இருக்கிறேன். அந்த ஒரு களப்பணியில் இருக்கும்போது நேற்று 20/3/2026 அன்று வெள்ளிக்கிழமை மாலை சுமார் 8 மணி அளவில் பெரியபாளையம், அதாவது கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் களப்பணி செய்து கொண்டிருந்தோம். அந்த கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் பெரியபாளையம் பகுதியில் களப்பணி மேற்கொண்டுபட்டு அந்த பகுதியில் ஏதேனும் இருக்கிறதா என்ற மாதிரி கள ஆய்வு செய்து இருக்கும்போது பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலுக்கு நான் போயிருந்தோம். அப்போ போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது இரவு ஒரு 8 மணி அளவு இருக்கும். இப்போ 8 மணி அளவில் பார்க்கும்போது ஒரு 60-70 வயது மூதாட்டி ஒருவர் அவருடைய கட்டப்பை வச்சுன்னு இருந்தாங்க. அதை கோயிலுடைய நிர்வாகிகள் தூக்கி எறிகிறாங்க. என்னடா கோயிலுடைய நிர்வாகிகள் இந்த மாதிரி கட்டப்பையை தூக்கி எறிகிறாங்களேன்ற மாதிரி நம்ம ஒரு 2 நிமிஷம் அங்கே நின்று பார்த்துன்னு இருக்கும்போது அந்த பாட்டி இந்த மாதிரி நான் கோயிலுக்கு வந்திருக்கேன்ப்பா அப்படின்றாங்க. அந்த பாட்டியை பார்க்கும்போதும் நல்ல டீசெண்டாக தான் இருக்காங்க, நல்ல உடை அணித்திருக்காங்க. அவர் ஒரு பிச்சைக்காரரோ அல்லது அந்த மாதிரி ஏதாவது எதிர்வில் கூட இல்லை, நல்ல ஒரு இதுவாகத்தான் உள்ளார். அந்த பாட்டி கிட்ட போயிட்டு அவங்க கோயில் நிர்வாகத்துக்கிட்ட போய் கேளுங்கன்றாங்க. கோயில் நிர்வாகத்தில் கிட்ட போய் கேட்டுட்டு வராங்க. இதை குறித்து நம்ம அந்த நிர்வாகத்தினர், அதாவது HRNC அறநிலைத்துறை அதிகாரி கிட்ட போயிட்டு நம்ம கேட்குறோம். கேட்கும்போது அவர்கள் அலட்சியமாக சில பதில்கள் கூறினார்கள். இங்கே ஒரு நாளைக்கு மேலே தங்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் கூறுறாரு. ஏன் சார் ஒரு நாளைக்கு மேலே தங்கக்கூடாதுன்னா நீங்கள் ஆஃபீஸில் போய் கேட்டுங்கன்றாங்க. நம்ம அலுவலகத்தில் போயிட்டு கேட்குறோம், ஏன் சார் ஒரு நாளைக்கு மேலே ஏதாவது தங்கக்கூடாதா, அப்படி ஏதாவது ரூல் இருக்கா, இல்லை நீங்கள் ஏதாவது ஜியோ பாஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லாவது அறநிலைத்துறையிலுடைய கட்டுப்பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வச்சுருக்கீங்களா, நிபந்தனைகள் வச்சுருக்கீங்களா, இல்லை அறிவிப்பு பலகைகள் ஏதேனும் வச்சுருக்கீங்களா என்று ஒரு நாள் தங்கக்கூடாது, 2 நாள் தங்கக்கூடாது, 3 நாள் தங்கக்கூடாது என்ற மாதிரி ஏதாவது இருக்கா, நிபந்தனைகள் இருக்கான்னு கேட்கும்போது முன்னுக்கு பிறனா பதில் சொல்கிறாங்க. இல்லை ஒரு நாள் இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தரும், 3 நாள் மேலே தங்கக்கூடாதுன்னு ஒருத்தர் இங்கே ஏற்கனவே ஒரு பாட்டி செத்துட்டாங்க, அதனால் எங்களுக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரியும் சொல்லின்னு இருந்தாங்க. சரி, என்னடா தான் இது பிரச்சனைன்ற மாதிரி அந்த மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது பல மக்கள் பலதரப்பான குற்றச்சாட்டுகள் முன்வைத்து இருந்தாலும் நம்ம ஸ்ரீதமிழ் டிவி இதோடைய நிருபராக நம்ம செய்தியாக சேகரிச்சுன்னு இருந்தோம். எங்கன்னா கோயிலுடைய பின்புறமும் வலதுபுறம் செய்தியாக சேகரிக்கிறோம். என்னடான்னா அந்த மக்கள் பணம் கேட்குறாங்க, 1, 2வது ஆதார் கார்டு கொடுங்க, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கன்றது. அந்த வயதான பாட்டிகளை போயிட்டு ஃபோட்டோ எடுத்து மிரட்டுறது. இதை பாரு, நான் உன்னை இது பண்ணிவிடுவேன், அதை பண்ணிவிடுவேன், இங்கெல்லாம் தங்கக்கூடாது, எழுந்து ஓடிப்பிடு மரியாதைன்றது. அருவருப்பான பேச்சுகளும் அவதூறான பேச்சுகளும் பேசப்படுகின்றன. இதை நம்ம அங்கே வீடியோவாக பதிவு செஞ்சுன்னு இருக்கும்போது ஒரு 8-8:30 மணி அளவில் சுமார் அந்த கோயிலுடைய நிர்வாகத்தில், அதாவது அறநிலைத்துறை கோயிலுடைய நிர்வாகத்தில் பாதுகாவலர்கள், தனியார் பாதுகாவலர், அறநிலையத்துறையுடைய நிர்வாகிகள் இல்லை, தனியார் பாதுகாவலர்கள்னு ஒரு 10-15 பேர் வந்தாங்க. என்னப்பா பிரச்சனை, யார் என்னன்னா இந்த மாதிரி அவங்களையும் சேர்த்து நம்ம வீடியோ எடுத்தோம். யார் உங்களை மிரட்டினதுன்னு, இவங்க தான் என்ன மிரட்டினவங்க, இவங்க இந்த மாதிரியெல்லாம் எழுந்து ஒருங்கா மரியாதை போங்க, கேவலமான பேச்சுக்கள்லாம் அந்த கோயில் எதெல்லாம் பேசக்கூடாதோ அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் பேசப்பட்டு இருந்தன. அதை நம்மளுடைய கைபேசியில் வீடியோவாக பதிவு செஞ்சு இருக்கும்போது இந்த கோயில் நிர்வாகத்துன்னு சொல்லிட்டு ஒரு கூண்டர், அவர் எப்படி சொல்லணும், ஒரு ரவுடியா இல்லை எந்த பின்பலத்தில் இருக்காருன்னு தெரியல. அவர் கழுத்தில் எந்த ஒரு அறநிலைத்துறை சார்ந்த அடையாள அட்டையோ அல்லது அறநிலைத்துறை உடையோ அல்லது செக்யூரிட்டி உடைய எந்த உடையிலும் இல்லை, நார்மலாக உடையில் இருக்கார். அவர் கேட்டால் அவர் அந்த பகுதியில் ஏதோ பெரிய ரவுடி என்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே நம்மளுடைய நிருபராக தான் என்ன பெரிய மயிரா, எப்படா நீ வீடியோ எடுக்கலாம், நீ எங்கே வேணால் வீடியோ எடுப்பியான்ட்டு கைபேசி பிடிங்கி நம்ம பதிவு செஞ்சுருந்த வீடியோக்கள், அந்த பொதுமக்கள் பக்தர்கள் எடுத்த பேட்டி எல்லாத்தையும் டெலிட் செய்கிறாங்க ஃபோனை வாங்கி. இதை குறித்து நிர்வாகத்திடம் பேசும்போது நாங்கள் அப்படி தான் செய்வோம், உங்களை யார் வீடியோ எடுக்க சொன்னது, அந்த இடத்துலலாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னும் போது, நாங்கள் சார் நாங்கள் ஒரு ஊடகத்தின் செய்தியாளராக உள்ளோம், ஐடி வச்சுருக்கோம், இந்த மாதிரி பதிவு செய்கிறோம், மக்களுடைய குறை நெறிகளை பதிவு செய்கிறோம், இதில் ஏன் நீங்கள் பதட்டம் அடைகிறீங்க, இதில் என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி கேட்குறோம். இல்லை இந்த பகுதியெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு CCTV கேமராலாம் எதுக்கு வச்சுருக்கீங்க, அப்போது அதை மட்டும் வீடியோ எடுக்கிறீங்களான்னு கேட்கும்போது, இல்லை இந்த வேப்பஞ்சலையெல்லாம் கட்டிட்டு வருவாங்க, அதனால இந்த பகுதியில் அன்று இரவு 8 மணி அளவில் இப்போ யார் வேப்பஞ்சலை கட்டின வந்திருக்காங்க, இப்போ வேப்பஞ்சலை கட்டியிருக்காங்களான்ற மாதிரி நம்ம கேட்ட உடனே அதுக்கு முன்னுக்கு பிறனா பதில் அளிக்கிறாங்க. ஆனால் வேப்பஞ்சலை எல்லாம் கட்டின்னு வருவாங்க, பெண்கள் அங்கே படுத்த ஆடைகள் விலகும் என்ற மாதிரியெல்லாம் அவங்க பதில் கூறினா, அங்கே எதுக்காக CCTV கேமராக்கள் வச்சிருக்காங்க, அப்போ CCTV கேமராவில் இவங்க ஏதாவது தப்பான காரியங்களுக்கு பயன்படுத்தலை என்பது என்ன நிச்சயம்?
ஒரு பத்திரிகையாளர் ஒரு செய்தி நிருபருக்கே இந்த நிலைமைன்னா போனை வாங்கி பிடுங்கி அடிச்சு உடைக்கிற நிலைமையில போறாங்க, அடிக்க முற்படுறாங்க. அங்க இருக்கிற பெண்கள் பக்தர்கள்லாம் கேள்வி கேட்ட உடனே சூதாரிச்சு கொண்டு அப்பா வேணாப்பா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் போலீஸுக்கு கால் பண்ண அது பண்ணும் இது பண்ணுவேன்னு சத்தம் போட்ட உடனே சூதாரிச்சுட்டு டெலீட் பண்ணிட்டு கைபேசி எடுத்துன்னு வந்து கொடுத்து இது குறித்து கோவிலுடைய ட்ரஸ்டிக்கு சொன்னாலும் அவரும் அலட்சியமா பதில் சொல்றாரு. அப்படிதான் செய்வாங்க எங்க ஆளுங்க, நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்ற அளவுக்கு. உங்களை யாரு வீடியோ எடுக்க சொன்னது, உங்களை யாரு போட்டோ எடுக்க சொன்னது, நான் தான் 10 நிமிஷத்துல பதில் சொல்றேன் நானே, அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம்ன்ற அளவுக்கு ஒரு அலட்சியமான பதிலெல்லாம் கொடுக்குறாங்க சொல்றாங்க. நீங்க நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்டு எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, எங்க ஆளுங்கெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்கன்ற மாதிரி. இது எப்படி இருக்குன்னா, அறநிலைத்துறை கோவில் என்று கட்டுப்பாட்டில் உள்ள கூடிய கோவில்ல ஒரு கூண்டர்கள் ரவுடிசத்தை வச்சு மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம பக்தர்களுக்கு இந்த நிலைமை என்று பார்த்தபோது ஒரு செய்தி நிருபருக்கே இப்பேற்பட்ட நிலைமைகள்லாம் ஏற்படுது அப்படின்னும் போது சாதாரண பக்தர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம், சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கு அந்த பகுதியில் என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு. இது குறித்து அந்த ஊத்துக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜா என்ற காவல் துணை கண்காணிப்பாளருக்கு தொடர்பு கொண்டு கேட்குறோம். சார் இந்த மாதிரி நடந்திருக்கு, நான் ஒரு செய்தி நிருபர், இந்த மாதிரி வீடியோ பதிவு செய்யும் போது என்னுடைய ஃபோன் வாங்கி டெலீட் பண்ணியிருக்காங்கன்னு கூறும்போது அவர் சாதாரண அலட்சியமா உங்களை யார் வீடியோ எடுக்க சொன்னது, நீங்கள் எதுக்கு வீடியோ எடுத்தீங்க சார், இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, வெளியே தான் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டோம். அது அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது இல்லை, நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு எதை வச்சு சார் சொல்கிறீங்க, நான் ஒரு நிருபர் வெளியே தான் எடுக்கிறோம், கோயிலுடைய கருவறையோ இல்லை அங்கே ஏதாவது நிகழ்ச்சிகளோ நடக்கும்போது வேறு ஏதாவது இது பண்ணும்போது எடுக்கலான்ற போது இல்லை எங்களுக்கு வேலை இருக்குது அப்படி என்று அவருடைய நம்ம பேசிக்கொண்டே இருக்கும்போது கைபேசியை துண்டிச்சு விடுகிறார். அப்போ ஒரு காவல் துணை கண்காணிப்பாளரிடத்துல ஒரு நிருபர் கூறினால் கூட அவர் கூறுவது நீங்க அறநிலைத்துறை ஆபீசர் கிட்ட, ஈஓ கிட்ட, ஜேஇஓ கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அலட்சியமாக பதில் சொல்றார். இப்போ எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு என்பது சீரழிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில், எந்த அளவுக்கு குறிப்பா அறநிலைத்துறையில அடியாட்களை வைத்து மிரட்டுறாங்க, பக்தர்கள் இடத்துல எந்த அளவுக்கு பணம் புடுங்குறாங்க. இந்த பகுதியில் நிறைய சொல்லின்னு இருந்தாங்க, 5000 வாங்குறாங்க, விஐபி தரிசனத்துக்கு 10,000 வாங்குறாங்க, வேப்பஞ்சலை கட்டணும்னா எந்த அளவுக்கு கொடுத்தாதான் இருக்கணும்ன்றாங்க, மொட்டை அடிச்சா இவ்வளோ வாங்குறாங்க, மாலை போடணும்னா இவ்வளோ வாங்குறாங்கன்ற மாதிரிலாம் பல குற்றச்சாட்டுகள் வைத்தனார்கள். ஆனால் அதெல்லாம் உண்மையானு பார்க்கும்போது அது மக்கள் சொல்றது எல்லாமே உண்மைதான். அந்த பகுதியில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. குறிப்பாக பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலில் இது போன்று நடந்த கூண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் தனிப்பிற்கும் நம்ம புகாராக கொடுத்துருக்கோம். இது குறித்து காவல்துறை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வார்களா, அல்லது அறநிலைத்துறையில் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பார்களா, இல்லது இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம், நாங்கள் இப்படி தான் அடியாட்களும் ரவுடிசத்தை வச்சு அறநிலையத்துறை கோவிலில் ஆதிக்கம் செலுத்துவோம் என்று செலுத்துவார்களா, இது எந்த அளவுக்கு என்பது அந்த துறை சார்ந்தவர்களுக்கு தான் தெரிய வேண்டும். இதுல அந்த கோயில இருந்து ஒரு பூசாரி பாலன் சொல்லிட்டு அவர் இந்த சிங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர், அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அவர் ஒரு நல்ல மனுஷர் போல, ஏன்பா இதெல்லாம் இது பண்றீங்க, இது பண்ண வைக்கலாம்ப்பா, கொஞ்சம் பேசிக்கலாம்ப்பா, விடுங்கப்பான்னு அவர் ஒரு தன்மையா, ஒரு பூசாரி ஒரு தன்மையா அடக்க ஒடுக்கமா பதில் சொல்றாரு. ஆனா ஒரு பூசாரிக்கு தெரிந்த தன்மை கூட அங்க கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை என்று கேவலமான அரசு துறைக்கு தெரியவில்லை என்பதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய வருத்தமாக உள்ளது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இது போன்ற அறநிலைத்துறைகளை எல்லாம் முழுமையாக ஒழித்து அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது. அது தமிழக இந்துக்களுடைய ஒரு முன்னுரிமையாக ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு முழு சுதந்திரத்தையும் வழங்க வேண்டும் பக்தர்களுக்கு என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தூங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டி ஏதோ 2 நாளாக இருக்காங்க, 3வது நாள் போக மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. சில பேரெல்லாம் நீங்கள் தங்கக்கூடாது, ஆதார் கார்டு கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு கேட்டு இது பண்ணின்னு இருந்தாங்க, அவங்ககிட்ட நியூசன்ஸ் பண்ணின்னு இருந்தாங்க. அவங்க நான் ஏன்ப்பா ஆதார் கார்டு கொடுக்கணும், எதுக்குப்பா ஆதார், எதுக்குப்பா ஃபோன் நம்பர்னு கேட்டுன்னு இருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு பாட்டியை என்ன இது மாதிரி துரத்துறாங்கன்னு சொல்லின்னு கண்ணு முன்னாடி தான் இது பண்ணின்னு இருந்தாங்க. சரி ஓகே, என்ன பாட்டி நடந்ததுன்னு கேட்டேன். இந்த மாதிரி நான் இது சரியில்லைப்பா, நான் திருவேற்காடுலேருந்து வந்திருக்கேன், நான் இந்த மாதிரி 3 நாள் தங்கினா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, நான் தங்கியிருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நம்ம வீடியோ இது பண்ணுறோம் சார், மைக்கு போட்டு. அப்போ ஒரு கோயில் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு யாரோ மைக்கை பிடிங்கி இது பண்ணி மொபைலில் பிடுங்குறாரு. நீங்கள் சார் வீடியோ எடுக்கிறீங்க? எது சார் வீடியோ எடுக்கிறீங்க? கோயில் ஸ்டாஃப் அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்குல்ல சார்? வெளியே சார், கோயிலோட வெளியே எடுக்கிறோம்.
அந்த பிரகாரம் படுக்கிறாங்க இல்லைங்களா, ஆமாம் ஆமாம் அந்த இடத்துல பேட்டியாக எடுக்கிறேன், மைக்கு போட்டு பேட்டியாக எடுக்கிறேன் என்ன நடந்ததுன்ட்டு. அப்போ தானே தெரியும் என்ன நடந்ததுன்னு. வேணால் மாற்றி சொல்லலாம்ல அவங்க. ஒருவேளை அந்த பாட்டி யாருன்னு எனக்கு தெரியாது இல்லை, நாளைக்கு ஏதாவது நம்ம கேட்கணும்னாலும் கேட்க முடியாது இல்லைங்களா. சரிங்க சார். இதை நான் கேட்டேன். எங்கேயாவது நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டு வச்சுருக்கீங்களான்னா உள்ளே இருக்குன்ற மாதிரி சொன்னார். உள்ளே இருக்குன்னா எங்கெங்க எடுக்கக்கூடாது, கருவறை எடுக்கக்கூடாது இல்லை வெளியே எங்கேயுமே ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு கேட்டேன். அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, இது பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு சார். சரிங்க, அவர்கிட்ட பேசுங்க. அவங்க இன்சார்ஜ் ஈஓ கிட்ட சொல்லுங்கள், கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஈஓ டிசி இருப்பாங்கல்ல, அவங்க டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார். அப்படிங்களா சார்? அவங்க டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க சார், அவங்க சீனியர் இருப்பாங்க. அவங்களோட ட்ரஸ்டிக்கிட்டே சொல்லிட்டேன் சார். ஏன்னா தகவல் ஈஓ இருப்பார் சார். ஈஓ கிடையாது, டிசின்னு நினைக்கிறேன். அந்த டிசி கிட்ட சொல்லுங்க. ஏன்னா அவன் ட்ரஸ்டிக்கிட்டே சொல்லிட்டோம். ஏன்னா தகவல் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கும் பாஸ் பண்ணுறோம். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு பாஸ் பண்ணலான்ற மாதிரி எதுவும் கொடுவாங்களா. சரிங்க சரிங்க சார். ஏன்னா ஏடிஎஸ்பி ஹரிகுமார் சார் கேட்டது, அவர் டிசியை ப்ரொமோஷன் ஆகி போயிட்டான்ப்பா, நான் இல்லைன்னாரு. ஸோ அங்கே பெரியப்பள்ளி இன்ஸ்பெக்டர் 2-3 பேர் மாறி இருக்காங்க. இப்போ நம்ம யார் இன்ஸ்பெக்டர்னு கேட்கல. அதுக்கப்புறமா சரி ஓகே யார் டிஎஸ்பின்னா சாருன்னு சொன்னாங்க. அதனால ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறோம் இந்த மாதிரி நடந்திருக்குன்ட்டு. நான் வந்து காலையில் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாகவும் மெயிலில் ரேஸ் பண்ணிடுறேன் சார். ஓகே சார். அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்க வேண்டியது, செய்தி போட வேண்டியது, அதுவும் போட்டுடுறோம். ஓகே. அப்படி இருக்கும்போது எப்படி சார் அவங்க சிசிடிவி கேமராலாம் வச்சு பதிவு பண்ணின்னு இருக்காங்க? அப்போ வேப்பில் கட்டின்னு போகிறாங்க, அது பண்ணின்னு இருக்காங்கன்னா அப்போ சிசிடிவி கேமரா மட்டும் நல்லதா சார் கோயிலுள்ள? நீங்கள் அது நிர்வாகத்தை கொஞ்சம் கேளுங்க சார். நான் கேட்டுட்டேன் சார். சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சார். அப்படிங்களா சார்? சரிங்க சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார். 99% public decent. Never we have to worry about it. சாமி பாக்குறாங்க, சாப்பிட்டு போயிடுவாங்க. இந்த 1% இருப்பாங்க பாருங்க, they try to misuse the system. ஸோ நம்ம செக் பண்ணதானே உண்டு, இல்லைன்னா நம்மளுக்கு அப்புறம் மற்ற பேருக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும்ல சிஸ்டம்ல. உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மற்ற கோயில் எப்படி பண்ணாங்க அது வேற விஷயம். இங்க அந்த நம்ம லாஜிக் மெயின்டைன் பண்ணதானே ஒரு சிஸ்டம் மெயின்டைன் ஆகும். இல்லைன்னா அன்னெசரி பீப்புள் உள்ள வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ற மாதிரி தானே போவோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நான் சொல்றது. சரி. அதான், வேற ஒண்ணுமே இல்ல. பட் நீங்க நம்ம கோயில ஜென்யூனா வேற என்ன, நீங்க இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் டெல் மீ, we will do it. நம்ம கோயில் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நான் வந்து கேட்கும்போது இப்போ பப்ளிக் எப்படின்னு தெரியல, பட் என்ன ஆச்சுன்ட்டு அது இப்போ நீங்கள் இது பண்ணுறீங்க. பட் நான் கேட்கும்போதே அவ்வளோ நியூசன்ஸ் பண்ணுறாரு அவர். ஒருத்தர் யாருன்னு தெரியல, அவர் ஸ்டாப் பண்ணுறாரு கேட்டால் மொபைல் போடுங்கிறாரு. harassment is a very big word. இப்போ now even I can இல்ல சார், harassment is a very big word. Please don't use that word right now. இப்போ நீங்க கூட என் கன்சென்ட் இல்லாம என் வாய்ஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. நான் क्वेश्चन பண்ணலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு. உங்களுக்கு நம்ம கோயில்ல என்னன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா உங்களுக்கு புரியும். ஓகே இந்த கோயில் எப்படியாவது ஆமாங்க சார். whatever. Anyways, you get the point. நீங்க சொல்லுங்க what we can improve, we'll improve. But this is better, right? இல்லன்னா மிஸ்யூஸ் ஆகுமா இல்லையா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. சரிங்க சார். சரி, ஒன்றும் இல்லை சார், அது பண்ணிக்கலாம். இல்ல பட் பொதுவா நீங்க வேற என்ன இருந்தா சொல்லுங்க. வேற என்ன you feel we have to improve, we'll improve. ஒரு நியூனா ஒரு காஸ்க்கு நீங்க ஒரு லேடி இது நீங்க பாக்குறீங்க. ஆமாங்க சார். அது என்ன நிர்வாகம் கெட்டு வரீங்க. நிர்வாகம் சைடுல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இப்பவே பதில் கொடுத்துறோம்னு இப்பவே சொல்றோம். கரெக்டா சார்? உங்களுக்கு டிலே பண்றது நோக்கம் யாருக்குமே இல்லைல்ல சார்? டிலே பண்ணுற நோக்கம் இல்லை சார். நாங்கள் கேட்குறோம், அது வீடியோ எடுக்கிறது எங்களுடைய வேலை. நாங்கள் பேட்டியாக எடுத்து இது பண்ணுறோம். அதை ஃபோனு போடுங்கிற அளவுக்கு எச்சரிக்கை ஸ்டாப்ல யாருக்கு சார் கொடுத்துருக்காங்க? நான் என்ன சார் கேட்குறேன், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, 10 minutes நம்ம வீடியோ பார்த்து உங்களுக்கு பதில் கொடுக்க போறோம், அதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதுக்குள்ள நீங்க அங்க ஒரு கமோஷன் கிரியேட் ஆகுதுல்ல? என்ன சார் கமோஷன்? இதுல என்ன சார்? இதுல என்ன சார் கமோஷன்? இப்போ நான் கேள்வி கேட்கறதுனால, பப்ளிக்கே கேள்வி கேட்கறதுனால என்ன சார் கமோஷன்? இல்ல one thing நீங்க ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கேள்வி கேட்டு இருக்கீங்க, which is I respect that. ஸ்ட்ரெஸ் சார். But you should also give us the time to check and get back to you, right? You have genuinely asked a question and we are also telling you இதான் நம்ம ஜென்யூனா பண்றோம். நம்ம அதை என்ன பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றோம்னு சொல்லிட்டு நம்ம உங்ககிட்டயே ரிக்வெஸ்ட் பண்ணோம். கரெக்டா? நம்ம உங்ககிட்ட அதெல்லாம் ஒண்ணும் முடியாதுன்னு ஒன்னும் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சொல்லல. You need to give us 10 minutes time, right? அப்படி இருக்கு சார். நான் டைம் இருக்குன்னு சொல்லல. இப்போ நான் வீடியோ எடுத்தா என்ன பிரச்சனை நான் கேட்கறேன். நான் கேள்வி இல்ல சார், வீடியோ பப்ளிக்கே ஒரு பேட்டி எடுக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா சார்? இல்ல சார், நான் என்ன கேட்கறேன்
இல்ல சார், உங்க ஸ்டாஃப் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு மாத்தி பேசுறாங்க. ஒரு நாள் இருக்காங்கன்றாங்க, இன்னொருத்தர் 3 நாள் இருக்காங்கன்றாங்க. அப்போ அதுக்கு எப்படி கொடுக்கிற சொல்யூஷன், my solution to you is very clear cut. You give us 10 minutes, உங்களுக்கு with evidence we come back to you. அவங்க இருந்தாங்களா இல்லையானு. அவங்க இல்லாம நம்ம ஆள் தப்பு சொன்னான்னா நான் ஒரு 2 நாள் வீட்டுக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுறேன். அது நான் பண்ணுவேன். ரெண்டாவது, அவங்க இருந்தாங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்றேன், பாருங்க 3 நாள் மேல இருந்திருக்கிறாங்க, அது அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லுவோம். நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, இதெல்லாம் ஜனங்க பண்றாங்க, நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. இப்ப யார் ரைட்டு தப்பு நமக்கு தெரியாது இல்ல பாக்குறவருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க, அவங்க பார்த்து வந்துடுவாரு. சரிங்க சார், இப்போ என் போனை புடுங்குறாரு, அதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? சார் நீங்க தான் சார் இப்போ என்கிட்ட பேசுறீங்க. நீங்க ஒரு 10 மினிட்ஸ் எங்க இருக்கீங்க நிதானமா உட்கார்ந்துக்கோங்க. give us 10 minutes time, we'll come with you with proper சரி, ஓகே clarity. சார், நான் கொடுக்குறேன். அங்க விக்னேஷன் ஒருத்தர் ஒரு ஃபோன் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? இல்ல சார், நீங்க யாருன்னு தெரியல எனக்கு. நீங்க கேளுங்க, நான் வெயிட் பண்றேன். சார் ஒன்றும் இல்லை சார். டிஎஸ்பி போன் வச்சுக்கோ அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். அண்ணா. என் போனை புடுங்குற அளவுக்கு இருக்கல. நான் இங்க